ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். வசனத்தை பார்ப்போம். அதுவுமின்றி யூதாவின் விழாவுக்கு இணையாக 8ஆம் மாதம் 15ஆம் நாள் யெரொபெயாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். ஆக இன்னொரு புகுத்தலும் இங்கே நடக்கிறது. யூதாவின் விழாவுக்கு இணையாக, அதாவது யூதாவுக்கு ஏற்கனவே 3 விழாக்கள் இருக்கிறது. நம்ம அறிந்த ஒன்றுதான் பாஸ்கா விழா இருக்கிறது. அது பாஸ்கா விழா நீசான் மாதம் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. 14ஆம் தேதி இரவிலே கொண்டாடப்படுகிறது. 2வது விழா கூடாரத் திருவிழா. கூடாரத் திருவிழா திஷ்ரி மாதம் 14ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. 3வது விழா பெந்தகோஸ்து விழா. இந்த பெந்தகோஸ்து விழா என்பது சிவன் மாதம் 6ஆம் தேதி. பெந்தகோஸ்து விழா என்பது அடிப்படையில் 10 கட்டளையை பெறுகின்ற நாள், 50ஆம் நாள். பாஸ்கா விழா முடிந்த 50ஆம் நாள் 10 கட்டளையை பெறுகிறார்கள். அந்த 3 விழாக்களும். இப்போ தொழுகை மேடுகளையும் இந்த கன்றுக்குட்டிகளையும் பொற்கன்றுக்குட்டிகளையும் வைத்தால் மட்டும் போதுமா? அதுக்கான விழாவாக கொண்டாடணுமா? அது யூதர்களுடைய அந்த விழா நாளில் கொண்டாடுவது சரியா இருக்குமா? இருக்காது. அதனால என்ன பண்ணா, நீ 7ஆம் மாதம் 15ஆம் தேதி விழா கொண்டாடுறியா, நான் 8ஆம் மாதம் 15ஆம் தேதி நான் விழா கொண்டாடுகிறேன் என்று சொல்லி 8ஆம் மாதம் 15ஆம் நாள் அதை மிகப்பெரிய விழாவாக கொண்டாடினார். இந்த 8ஆம் மாதம் 15ஆம் நாள், 8ஆம் மாதம் என்பது செஸ்வான் என்பது. செஸ்வான் அதாவது திஷ்ரி மாதம் 7ஆம் மாதம், செஸ்வான் என்பது 8ஆம் மாதம். இந்த 8ஆம் மாதம் விழா கொண்டாடுகிறார். 9ஆம் மாதம் சிஸ்லேவ் என்பது. அந்த சிஸ்லேவ் மாதம் 25ஆம் தேதி தான் கோவிலுக்கு மீண்டும் அர்ச்சிப்பு நிகழ்த்திய அந்த விழா கொண்டாடப்படுகிறது. ஒளி விழா என்று அதை அழைப்பார்கள், கணுக்கா என்று அழைப்பார்கள். இந்த விழா பிற்காலத்திய விழா. சரி. யூதா மக்கபே ஆலயத்தை கைப்பற்றி மீண்டும் ஆலயத்துக்கு குடமுழக்கு செய்து அதை தூய்மைப்படுத்திவிட்டு கொண்டாடிய விழா தான் ஆலய அர்ச்சிப்பு விழா. ஆலய மறு அர்ச்சிப்பு விழா என்றுதான் சொல்ல வேண்டும். அது பிற்காலத்தில் நடந்த விழா. ஆக அடிப்படையில் இந்த 3 விழாக்கள் தான். இந்த 3 விழாக்களுக்கு யூதா இனம் 3 விழாக்களை கொண்டாடுகிறது. அதுபோல நாம் இந்த விழாவை கொண்டாடுவோம் என்று சொல்லி 8ஆம் மாதம், அதாவது செஸ்வான் மாதம் 15ஆம் நாள் இவன் விழா கொண்டாடினான். விழா என்றாலே பலி ஒப்பு கொடுத்தல். எனவே பலிபீடத்திலே பலியை ஒப்பு கொடுத்தான். இவன் ஏற்கனவே தொழுகை மேடுகளை எல்லா மலைகள் உச்சியிலும் கட்டி வைத்திருக்கிறான். எங்கு பார்த்தாலும் ஆடுகளும் மாடுகளும் பலி ஒப்பு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தன. மேலும் தான் அமைத்திருந்த தொழுகை மேடுகளில் குருக்களை பெத்தேலில் பணி செய்யுமாறு அமர்த்தினான். எனவே தொழுகை மேடுகளின் குருக்களை பெத்தேலில் பணி அமர்த்தினான். 33 தானே திட்டமிட்டபடி குறித்த 8ஆம் மாதம் 15ஆம் நாள் அவன் பெத்தேலில் கட்டியிருந்த பலிபீடத்துக்கு சென்றான்.
அவனே சென்றான், அவனே குருவாக ஒப்பு கொடுக்கிறான், பலி ஒப்பு கொடுக்கிறான். இது ஏற்கனவே எடுத்த முடிவுக்கு எதிர்மறையானது. அரசன் அரசு வேலையை மட்டும்தான் செய்ய வேண்டும், அவன் ஆளுகின்ற வேலையை மட்டும்தான் செய்ய வேண்டும். பலி ஒப்பு கொடுப்பதற்கென்று குருக்களை நியமித்து விட்டார்கள். அப்ப இதுதான் சாமுவேலுக்கும் சவுலுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை. சாமுவேல் செய்ய வேண்டிய பலி ஒப்பு கொடுக்கின்ற பணியை யார் செய்தது? சவுல் செய்தான். அதற்காகவே சாமுவேலை இறந்த பிறகும் பார்க்காத ஒரு மனிதன் சவுல், பார்க்க இயலாத மனிதன் சவுல். அவனால் பார்க்க முடியல, சந்திக்கவே முடியல. சாமுவேல் அதற்கு தயாராகவே இல்லை, முழுவதுமாக ஒதுக்கிவிட்டான் சவுலை. இப்பொழுது அதே பிரச்சனையை யார் முன்னெடுப்பது? யெரொபெயாம் முன்னெடுக்கிறான். தானே செல்லுகிறான், தானே ஒப்பு கொடுக்கிறான், பலி ஒப்பு கொடுக்கிறான். பெத்தேலிலே இஸ்ரேல் மக்களுக்கென்று தான் ஏற்படுத்திய விழாவின் போது பலிபீடத்தின் மேல் பலி செலுத்தி தூபம் காட்டினான். ஆக இது யாவே கொடுத்த அந்த சட்டத்தை மீறுகின்ற ஒரு செயல். இதை மீண்டும் 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 இறைவாக்கினர்கள் யெரொபெயாமினுடைய பாவங்கள் என்றே சொல்லுவார்கள். அது ஓசேயா இறைவாக்கினராக இருக்கட்டும், அல்லது ஆமோஸ் இறைவாக்கினராக இருக்கட்டும், இல்லை அதற்கு பிறகு வந்த யூதா நாட்டு இறைவாக்கினர்கள் கூட மீண்டும் மீண்டும் இதை வலியுறுத்தி சொல்வார்கள். யெரொபெயாமுடைய குற்றங்கள் பொற்கன்று குட்டிகளை வழிபட்டது, இவனே குருவாக தன்னை உயர்த்தி பலி ஒப்பு கொடுத்தது, மூன்றாவது லேவியர்களை புறம் தள்ளிவிட்டு அந்த இடத்திலே யாரும் பலி ஒப்பு கொடுக்கலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்தது. இதை யெரொபெயாம் செய்த குற்றமாக மீண்டும் மீண்டும் இறைவாக்கினர்கள் எடுத்து சொல்வார். ஆக இந்த நிலையில்தான் இந்த 12ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. தந்தையை இந்த 12ஆம் அதிகாரம் துவக்கத்திலிருந்து பார்க்கும்போது நாடு பிளவுபட்டு அதற்கப்புறம் புதிய அரசன் சொல்லி யெரொபெயாமும் ரெகபயாமும் 2 பேரும் ஆட்சிக்கு வருகிறார்கள். வடநாட்டில் ஓகே சரியா ஒரு 10 குலமாக இணைந்து ஒரு புதிய அரசரை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருந்தாலும் அவரும் கடவுளுக்கு எதிராக, யாவேக்கு எதிராக பொன் கன்றுக்குட்டிகளை செய்து யாவையுடைய பார்வையிலிருந்து ஒரு பெரிய ஒரு துரோகமான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்க வேலையில் இந்த 12ஆம் அதிகாரத்திலேருந்து எப்படி நாம் புரிஞ்சுக்கலாம் இன்றைய காலகட்டத்தில்? தந்தையே, 12ஆம் அதிகாரம் ஏறக்குறைய ஒரு மனசாட்சியினுடைய பகுதி என்று கூட சொல்லலாம். ஆளுகிறவர்கள் தவறுகின்ற போது அந்த தவறுகள் எல்லாம் திருத்தி எழுதப்பட வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். கிளர்ச்சியை தவிர்க்க முடியாது. எப்போ ரெகபெயாம் தவறு செய்கின்றானோ அப்பொழுது நாடு 2ஆக பிளக்கிறது. இப்போ வடநாடு தென்னாடாக 2ஆக பிளக்கின்றது. அப்போ அரசன்தான் இதற்கு காரணமாகிறான். நாடு பிளவுபடுவதற்கு ஆட்சி செய்கின்றவன் தான் காரணமாக இருக்கின்றான். அவனுடைய தற்குறித்தன்மை என்று தான் அதை சொல்ல வேண்டும். அறியாமை என்று நாம் இதை சுட்டி காட்டலாம். அல்லது அறிந்தும் அறியாதது போல அவன் நடந்து கொள்கின்ற விதம். அவனுக்கு நல்லாவே தெரியும், அரசன் என்கிறவன் எல்லா மக்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும். அதான் ஒரு தலைவனுடைய தலைமைத்துவம். அது தாவீதிடத்தில் இருந்தது. அதே மாதிரி இதே நிலை அதுக்கு முன்னால் இருந்த மோசே இடத்துல இருந்தது. எல்லாரையும் அரவணைத்து சென்றான். தப்பு செய்தவர்களை கூட யாவே இடத்திலே பரிந்து பேசுவான். யாவே இவர்களை தண்டியாதீரும் அப்படின்னு அவன் பரிந்து பேசுவான். அப்படிப்பட்டவன் மோசே. தாவீதும் அதே பாணி. ஆனால் அதிலிருந்து, அந்த தலைமைத்துவத்திலிருந்து ஒரு பிரிந்த நிலை அல்லது ஒரு குறை நிலைக்கு ரெகபெயாம் இருந்ததால் தான் இதுவரை கட்டி காக்கப்பட்ட அந்த ஒன்றுபட்ட நாடு என்கிற நிலை இந்த வனாந்தரத்தில், அதாவது சீனாய் பாலை நிலத்தில் ஒன்றாக இணைந்த அந்த கூட்டம் யாவேயினுடைய திருக்கூட்டம் என்றுதான் அதை அழைத்தார்கள். கண்டிப்பா யாவே
யாவேயினுடைய பெயரிலே இணைந்த ஒரு குழு அது. இஸ்ராயேல் மக்களின் திருக்கூட்டம் அது, தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். அந்த யாவே இனம் என்பது இப்பொழுது இரண்டுபடுகின்றது. 10 குலங்கள் ஒன்றாகவும் இன்னும் 2 குலங்கள் வேறாகவும் தனித்து நிற்கின்றன, பிரிந்து கிடக்கின்றன. பிரிந்து கிடப்பது யாருக்கு பலம்? எதிரிக்கு பலம். அப்ப நாடு பின்னால சின்னா பின்னம் ஆவதற்கு இது அடிகொழுகிறது. இது இன்றைய நிலையிலும் அப்படித்தான். எப்போ நாடு பிரித்தாளப்படுகிறதோ, இனங்களால், மொழிகளால் அல்லது கலாச்சாரத்தால், பல கலாச்சாரங்கள் இருக்கலாம், பல மொழிகள் இருக்கலாம், ஆனால் வேற்றுமையிலும் ஒற்றுமை காண்பதுதான் உண்மையான நிலைப்பாடு. ஆனால் இங்கே 12ஆம் அதிகாரத்தில் சுட்டிக்காட்டப்படுகிற ரெகபயாமும் அதே போல யெரொபெயாமும் பிரித்தாளுகிறார்கள். மக்களை பிரிப்பதிலே அக்கறை கொள்கிறார்கள். இவர்களுக்கு மக்களுக்கு நன்மை புரிவது என்பதை விட இவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அரசர்கள் தங்களை முன்னிலைப்படுத்துகிறார்கள். மக்கள் மையம் என்பதற்கு பதிலாக தங்களை மையப்படுத்துகிறார்கள். இது யாவேயினுடைய சிந்தனைக்கு புறம்பான சிந்தனை. இது எந்த தலைவனுக்கும் இருக்கக்கூடாது. தலைவனாக இருக்கிறவன் ஒவ்வொருவனும் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு பதிலாக யாரை முன்னிலைப்படுத்த வேண்டும்? மக்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். அப்ப இந்த 2 பேரும் இதற்கு எதிர் சாட்சிகள். ஒரு தலைவன் எப்படி இருக்கக்கூடாதோ அதற்கு சான்று பகர்கிறார்கள். எப்படி இருக்க வேண்டுமோ அதற்குரிய சான்றை அவர்கள் கொடுக்கவில்லை. அதுதான் நம்ம இந்த 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். செமையா இறைவாக்கினர் ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லுகிறார். போருக்கு இவன் தயாராக இருக்கின்ற போது போகாத, இது யாவேயினுடைய திட்டம், நீ செய்த தப்பு, நீ சரியான தலைவனா நடக்கல, எல்லா குலங்களையும் நீ இணைக்கின்ற ஒரு பாலம் போல இல்லை, இணைக்கின்ற பாலமாக இருந்திருக்கணும், ஆனா நீ இல்லை. அதனால யாவே முடிவு எடுத்து விட்டார். அது இயல்பாக நடந்த ஒன்று. நீ சண்டைக்கு போறதுனால மீண்டும் அவர்கள் திரும்பி வரப்போவதில்லை, முன்னால் கொண்டு வர முடியாது, தெளிவுபடுத்துகிறார். அப்ப இறைவன் அவ்வப்போது ஊடாடுகிறார், அவர்கள் மத்தியிலே இறங்கி அவர்களுக்கு தன்னுடைய சிந்தனையை தெளிவுபடுத்துகிறார். அப்ப இந்த பிரிவு என்பது ஒவ்வொரு அரசனும் தன்னை முன்னிலைப்படுத்துகின்ற போது அதிகப்படியான பிளவுகளும் பிரிவுகளும் உண்டாகும் என்பதற்கு இந்த 12ஆம் அதிகாரம் நல்ல எடுத்துக்காட்டு. முதலில் யெரொபெயாமும் ரெகபெயாமும் போட்டி போட்ட போது நாடு 2ஆக பிரிந்தது. இப்ப யெரொபெயாம் அவனுக்குள்ளே போட்டி போடுகின்ற போது இன்னும் பிரிவுகள் ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால் லேவியர்கள் எல்லாம் வெளியேறுகின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. குருக்களும் லேவியர்களும் வடநாட்டிலிருந்து தென்னாட்டுக்கு செல்கிறார்கள். அடைக்கல நகரில் வாழ்வதற்கு இவர்களுக்கு தகுதி இருக்கிறது. ஆனால் யெரொபெயாம் செய்த செயலால் இவர்கள் வெளியேற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இவர்களே தள்ளப்படுகிறார்கள். நீ போன்னு சொல்லாம சொல்லுகிறான் யெரொபெயாம், நீ வெளியேறுன்னு சொல்லாம சொல்லுகிறான் யெரொபெயாம். இது ஒரு அரசனுக்கு, தலைவனுக்கு அழகல்ல. அதனால தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் பிரித்தாழக்கூடியவர்களாக இல்லாமல் எல்லாரையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு ஆற்றலாக அவர்கள் விளங்க வேண்டும். நன்றி தந்தையே. நன்றி. அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 12. ரெகபெயாம் செக்கேமுக்கு சென்றான். ஏனெனில் அங்கு இஸ்ரவேலர் அனைவரும் அவனை அரசனாக்குவதற்காக ஒன்று கூடியிருந்தனர். சாலமோன் அரசருக்கு அஞ்சி எகிப்திற்கு ஓடிப்போய் அங்கு குடியிருந்தவனும் நெபாற்றின் மகனுமான யெரொபெயாம் இதை கேள்வியுற்றான். இஸ்ரவேல் சபையார் ஆள் அனுப்பி அவனை வரவழைத்தார்கள். பின்பு அவர்கள் அனைவருடன் யெரொபெயாமும்
ரெகபெயாமிடம் வந்து அவனை நோக்கி, உம் தந்தை பழுவான நுகத்தை எங்கள் மேல் சுமத்தினார். இப்போது நீர் உம் தந்தை சுமத்திய கடும் வேலைகளை குறைத்து அவர் எங்கள் மேல் வைத்த பழுவான நுகத்தை எளிதாக்க வேண்டும். அப்படி செய்தால் நாங்கள் உமக்காக பணியாற்றுவோம் என்றனர். அவன் அவர்களிடம், நீங்கள் போய் 3 நாள் கழித்து என்னிடம் திரும்பி வாருங்கள் என்றான். அப்படியே மக்கள் சென்றனர். அப்பொழுது அரசன் ரெகபெயாம் தன் தந்தை சாலமோன் உயிரோடு இருக்கையில் அரசவையில் பணியாற்றிய முதியோரிடம், இம்மக்களுக்கு என்ன மறுமொழி கூறலாம், உங்கள் கருத்தென்ன என்று ஆலோசனை கேட்டான். அவர்கள் அவனிடம், இன்று இம்மக்களுக்கு நீ பணியாளனாகி அவர்களுக்கு பணிந்து இனிய சொற்களில் பதிலளித்தால் அவர்கள் எந்நாளும் உனக்கு பணியாளர்களாயிருப்பார்கள் என்றனர். அவனோ முதியோர் தனக்களித்த அறிவுரையை தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்து தன் அவையில் இருந்த இளைஞரோடு கலந்து ஆலோசித்தான். உம் தந்தை உம்மேல் வைத்த நுகத்தை எளிதாக்கும் என்று என்னிடம் சொன்ன இம்மக்களுக்கு என்ன மறுமொழி கூறலாம், உங்கள் கருத்தென்ன என்று அவன் அவர்களிடம் வினவினான். அவனோடு வளர்ந்த அந்த இளைஞர் அவனை நோக்கி, உம் தந்தை எங்கள் மீதுள்ள நுகத்தை பழுவாக்கினார். நீர் அதன் பழுவை குறைத்தருளும் என்று அம்மக்கள் உம்மிடம் வேண்டினார்கள் அல்லவா? அவர்களுக்கு இந்த பதில் கொடும். என் சுண்டு விரல் என் தந்தையின் இடுப்பை விட பெரியது. என் தந்தை பழுவான நுகத்தை உங்கள் மேல் சுமத்தினார். நானோ அதை இன்னும் பழுவாக்குவேன். என் தந்தை உங்களை சாட்டையால் அடித்தார். நானோ உங்களை முள் சாட்டையால் அடிப்பேன் என்று நீர் சொல்லும் என்றனர். 3ஆம் நாள் மீண்டும் என்னிடம் வாருங்கள் என்று ரெகபெயாம் சொல்லியிருந்தபடியே யெரொபெயாமுடன் மக்கள் அனைவரும் அவனிடம் 3ஆம் நாள் வந்தனர். அப்பொழுது அரசன் முதியோர் தனக்கு அளித்த அறிவுரையை தள்ளிவிட்டு மக்களுக்கு மிக கடுமையான பதில் அளித்தான். இளைஞரின் அறிவுரைக்கேற்ப, என் தந்தை பழுவான நுகத்தை உங்கள் மேல் சுமத்தினார். நானோ அதை இன்னும் பழுவாக்குவேன். என் தந்தை உங்களை சாட்டையால் அடித்தார். நானோ உங்களை முள் சாட்டையால் அடிப்பேன் என்று கூறினான். இவ்வாறு அரசன் மக்களின் வேண்டுகோளை ஏற்க மறுத்துவிட்டான். இந்த திருப்பம் ஆண்டவரால் நிகழ்ந்தது. சீலோவை சார்ந்த அகியாவின் மூலம் நெபாற்றின் மகன் யெரொபெயாமிற்கு தாம் கூறிய வாக்கை ஆண்டவர் இவ்வாறு நிறைவேற்றினார். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அரசன் தங்களது வேண்டுகோளுக்கு இணங்க மறுத்துவிட்டதை கண்டு, எங்களுக்கு தாவீதுடன் என்ன பங்கு? எங்கள் உரிமை சொத்து ஈசாயின் மகனிடம் இல்லை. இஸ்ரேலரே, உங்கள் கூடாரங்களுக்கு திரும்புங்கள். தாவீதே, உன் வீட்டை நீயே பார்த்துக்கொள் என்று அவனுக்கு எதிராக முழங்கிக் கொண்டே தம் கூடாரங்களுக்கு திரும்பினர். எனினும் யூதாவின் நகர்களில் குடியிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு ரெகபெயாமே அரசனாயிருந்தான். பின்பு அரசன் ரெகபெயாம் கட்டாய வேலை திட்டத்தை செயல்படுத்தியவனான அதோராமை பிற இஸ்ரேலரிடம் தூதனுப்பி வைத்தான். ஆனால் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவனை கல்லால் எறிந்து கொன்றனர். அதை கேட்ட அரசன் ரெகபெயாம் விரைந்து தேரில் ஏறி எருசலேமுக்கு தப்பி ஓடிப்போனான். தாவீதின் குடும்பத்துக்கு எதிராக அன்று கிளர்ந்தெழுந்த இஸ்ரேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர். யெரொபெயாம் திரும்பி வந்துவிட்டான் என்பதை இஸ்ரேலர் அனைவரும் கேள்வியுற்று அவனுக்கு ஆள் அனுப்பி சபைக்கு வரவழைத்து அவனை இஸ்ரேல் நாடு முழுவதற்கும் அரசனாக்கினர். யூதா குலம் தவிர வேறு எந்த குலமும் தாவீது குடும்பத்தின் பக்கம் சேரவில்லை.
எருசலேமுக்கு திரும்பி வந்த சாலமோனின் மகனாகிய ரெகபெயாம் இஸ்ரவேலர் மீது போர் தொடுக்கவும் அந்நாட்டை தன்னுடைய ஆட்சிக்குள் கொண்டு வரவும் எண்ணினான். இதற்கென அவன் யூதாவின் வீட்டிலிருந்தும் பென்யமீன் குலத்திலிருந்தும் 180,000 போர் வீரர்களை திரட்டினான். அப்போது இறையடியார் செமாயாவுக்கு கடவுள் அருளிய வாக்கு: சாலமோனின் மகனும் யூதாவின் அரசனுமான ரெகபெயாமிடமும் யூதா பென்யமீன் வீட்டார் அனைவரிடமும் ஏனைய மக்களிடமும் போய்ச் சொல், நீங்கள் படையெடுத்து உங்கள் சகோதரரான இஸ்ரவேலரோடு போரிடச் செல்ல வேண்டாம். எல்லாரும் அவரவர் வீடு திரும்புங்கள். இது நிகழ்வது என்னாலேயே என்று ஆண்டவர் உரைக்கிறார். ஆண்டவரின் வாக்கை கேட்ட அவர்கள் அவரது சொற்படியே திரும்பி போய்விட்டார்கள். யெரொபெயாம் எப்ராயிம் மலை நாட்டில் செக்கேமை கட்டி எழுப்பி அங்கு குடியிருந்தான். பின்னர் அங்கிருந்து வெளியேறி பெனுவேலை கட்டி எழுப்பினான். அப்பொழுது யெரொபெயாம், இப்போதுள்ள நிலை நீடித்தால் அரசு தாவீதின் வீட்டுக்கே திரும்பிச் சென்றுவிடும். ஏனெனில் இம்மக்கள் எருசலேமில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் பலி செலுத்த இனிமேலும் போவார்களானால் அவர்களது உள்ளம் யூதாவின் அரசன் ரெகபெயாம் என்ற தங்கள் தலைவனை நாடும். என்னை கொலை செய்துவிட்டு யூதாவின் அரசன் ரெகபெயாம் பக்கம் சேர்ந்து கொள்வார்கள் என்று தன் இதயத்தில் சொல்லிக் கொண்டான். இதை பற்றி தீர சிந்தித்து அவன் பொன்னால் 2 கன்றுக்குட்டிகளை செய்தான். மக்களை நோக்கி, நீங்கள் எருசலேமுக்கு போய் வருவது பெருந்தொல்லை அல்லவா? இஸ்ரவேலரே, இதோ உங்களை எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு வந்த உங்கள் தெய்வங்கள் என்றான். இவற்றுள் ஒன்றை பெத்தேலிலும் மற்றொன்றை தானிலும் வைத்தான். இச்செயல் பாவத்துக்கு காரணமாயிற்று. ஏனெனில் மக்கள் கன்றுக்குட்டியை வணங்க தான் வரையிலும் செல்லத் தொடங்கினர். மேலும் அவன் தொழுகை மேட்டு கோவில்கள் கட்டி லேவியர் அல்லாத சாதாரண மக்களை அவற்றில் குருக்களாக நியமித்தான். அதுவுமின்றி யூதாவின் விழாவுக்கு இணையாக 8ஆம் மாதம் 15ஆம் நாள் யெரொபெயாம் ஒரு விழாவை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அவ்வாறே பெத்தேலிலும் தான் செய்து வைத்த கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டான். மேலும் தான் அமைத்திருந்த தொழுகை மேடுகளின் குருக்களை பெத்தேலில் பணி செய்யும்படி அமர்த்தினான். தான் நினைக்கும்படி குறித்த 8ஆம் மாதம் 15ஆம் நாள் அவன் பெத்தேலில் கட்டியிருந்த பலிபீடத்திற்கு சென்றான். இஸ்ரவேல் மக்களுக்கென்று தான் ஏற்படுத்திய விழாவின் போது பலிபீடத்தின் மேல் பலி செலுத்தி தூபம் காட்டினான். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறைவாக்கினர்கள் என்று இஸ்ராயேல் இனத்தில் இறைவாக்கு உரைப்பவர்கள் அழைக்கப்படுவதற்கு முன் அவர்களை இறையடியார் என்றே அழைத்தார்கள். இஸ்ராயேல் நாட்டில் பல்வேறு திருத்தலங்கள் இருந்தது. கில்கால் என்பது ஒரு திருத்தலம், பெத்தேல் என்பது ஒரு திருத்தலம், மிஷ்பா என்பது ஒரு திருத்தலம்.